எங்க ஸ்டேட்டு கேரளமானோ ஸ்டேட் கேரளாவா ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா கேரளா இப்ப இருந்துட்டு கேரளமா மாறிடுச்சு. இன்னைக்கு யூனியன் கேபினெட் இருந்துட்டு கேரளாவை பேர் மாத்திட்டாங்க. இனிமே கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடணும். சூன் இதுக்காக பில் பாஸ் பண்ணிடுவாங்க நிச்சயமா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேரளா அப்படின்ற ஒரு பேரு அந்த காலத்துல இருந்தே பிரிட்டிஷ் பயன்பாட்டுல இருந்த ஒரு பேரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா கேரளம் அப்படின்னு சொல்லி தான் அது வருமா. ஏன்னா கேரளா அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு பிரிட்டிஷ் காலத்துல அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்ச ஒரு பேரு. கேரளம் அப்படின்றது ட்ரெடிஷனல். அதுல அந்த அந்த கேரா அப்படின்றது கோகோனட் தேங்காய், லம் அப்படின்றது அந்த லேண்ட் இடம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தேங்காய் இருக்கிற ஒரு இடம் அப்படின்றது தான் கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ட்ரெடிஷ்னலாவே கேரளம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. அது இப்போ கேரளாவா மாறி இருக்கு. ஆனா அங்க இருக்க மக்கள் நிறைய பேருக்கு கேரளமா இது மாத்தணும் அப்படின்றதா ஒரு ஆசை. அதனால ஜூன் 24 2024 அப்போ கேரளா சிஎம் பினராயி விஜயன் அவர்கள் இருந்துகிட்டு மொத்தமா அவரோட கேபின்ல ஒரு ஒரு தீர்மானம், எல்லா கருத்தையும் கேட்டு ஒரு தீர்மானம் வந்து ஒரு தரபட்சமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்னன்னா இந்த கேரளான்ற பேரை கேரளமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ யூனியன் கேபினெட்ல பாஸ் ஆயிருக்குங்க. சோ சூன் இந்த பில் வரப்போகுது. இனிமே கேரளா இல்ல கேரளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ஸ்டேட்டு கேரளமானோ கேரளம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.